வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இந்த கோயில் திருவிழானால ரொம்ப சவுண்டாக இருக்குது. நானும் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கேன். சரி, ஓகே, வாங்க. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து காலையிலே வந்து சிலிண்டர் தீர்ந்துருச்சு. காலையில் இல்லை, நேற்று நைட்டு நான் செக் பண்ணும்போதே வந்து சிலிண்டர் தீர்ந்துருச்சு. ஸோ இதை வச்சு ஒரு 4 நாளைக்கு வந்து 4 நாளைக்கு நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் வினோத்துக்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இனிமேல் வந்து வினோத்தை வந்து ஊருக்கு வரும்போது நீ இழைச்சி போயிட்டா அப்படின்னு உனக்கு சாப்பாடு போட்டாலா இல்லையான்னு தெரில, நீ ரொம்ப இழைச்சி போயிட்ட அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா சிலிண்டர் எடுத்து 20 நாளில் சிலிண்டர் காலியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நார்மலாக வந்து அந்த கேக் செய்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்குது. வாங்க பார்க்கலாம். என்னோடய வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வந்து நான் நிறைய போட்டிருப்பேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், பட் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப நிறையவே போட்டிருக்கேன். நீங்கள் அது போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியில் வந்து இருக்க மரம், நான் ஸ்ட்ரீட் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து பாருங்கள், பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கும், அது சென்ட்டு பூ அப்படின்னு நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். ஆனால் இது வந்து கலர் ஒரு மாதிரி என்னமோ சாயம் பூசின மாதிரி இருக்கும். ஆனால் இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம வீட்டு வாசல்லையே இருக்க மரம் தான் இது. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி கலர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே வாசலில் வந்து செடி வச்சுருப்பாங்க. ஹோட்டல் சாப்பாடுனா எங்கேனாலும் கிளம்பிடுறது வேகமாக. சாப்பிட்டா தமிழ் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த இனிப்பு சாம்பார்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி தஞ்சை மெஸ்ஸுன்னு சொல்லி எங்கள் வீடு பக்கத்தில் ஒன்று இருக்குது. சரி, தஞ்சை மெஸ்ஸுன்னு இருக்கேன்னு சாப்பிட போகலாம் காலையிலே அப்படின்னு போனால் இன்றைக்குன்னு பார்த்து லாக்கில் இருக்குது. ஓகே அப்படின்ட்டு கணேஷ் பவன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, கணேஷ் பவன். அங்கே வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். 1/2 மணி நேரம் லைனில் நின்று தான் 2 இட்லி வாங்க முடிஞ்சுது. 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுட்டு இந்த தமிழ் ஹோட்டல்னால என்ன தெரியும், கார சட்னி. இந்த கார சட்னிக்காகவே கடையாக அலையிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு கார சட்னி வந்து கொஞ்சம் இந்த டேஸ்ட் இருக்கும், காரமாகவும் இருக்குமா, அதுக்காகவே அலையிறோம். இங்கே டிசி பாளையா ரோட்டில் வந்து ஒரு 15 ரூபா ஜூஸ் கடை ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்து நம்ம வந்து ரோட்டில் உட்காந்து குடித்தோம் அப்படின்னா ஜூஸ் 15 ரூபா. இதே நம்ம உள்ளே உட்காந்து குடித்தோம் அப்படின்னா ஒரு ஜூஸ் 50 ரூபா. அதனால் நமக்கு 15 ரூபா ஜூஸே போதும்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே கடை வாசல்லே உட்காந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் தான். செடி வாங்கி கொடுங்க, 200 தான் ப்ளீஸ். இது இல்லைன்னா இது அழகாக இருக்குது பாருங்கள், இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஒரிஜினல் வாங்கி வச்சா தான் காஞ்சி போயிடுதில்ல, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் வரும். இது தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அட்லீஸ்ட் இதாவது வாங்கி கொடுங்களேன். இது 150 தான். ஏதாவது வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். இது வாங்கி தர மாட்டீங்களா? சரி, ஓகே. இது எடுத்தேன். செடி இப்போ பாருங்களேன். இல்லைன்னா இந்த மாதிரி இதை மாதிரி இது வேறு எதுவும் எனக்கு வேணாம். இது மட்டும் எனக்கு ஒன்று வேணும் போதும். இது வந்து எவ்வளோ தெரியுமா? இது வந்து 250 தான். இதை மட்டும் எனக்கு ஒன்று வேணும், வாங்கி கொடுங்க. இது மட்டும் எனக்கு வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். இதுவும் வாங்கி தர மாட்டீங்களா? ஒரிஜினலா? ஒரிஜினல் தான் வச்சா காஞ்சு போயிடுது. சரி, இன்னைக்கு ஒரிஜினல் கண்டிப்பாக ஒன்று வாங்கி தரணும், சரியா? உங்களை நம்பி தான். கடையில் இருக்க சூப்பர்வைசர் கூட இந்த அளவுக்கு சுற்ற மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல.
லாஸ்ட்டாக இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.